அடுத்ததாக ஃபீட்பேக். மேடையில் உள்ளவங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி ஃபீட்பேக் அளிக்குமாறு ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் நன்றி. இதேமாரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வாய்ப்பு தந்ததற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சிகள்லாம் இருந்துச்சு. ஜஸ்ட்டு ஒரு நேம்ஸுக்காக சொல்லலை, உண்மையிலே அதை ஃபீல் பண்ணி தான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதுமாரி விஷயங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், நானும் ஒய்ஃபும். அந்த ஐயா சொல்லும்போது அந்த கையில் வைக்கும்போது அந்த எனர்ஜி ஃபீல் பண்ணுறது அதெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்த இதில் நாங்கள் 2 பேரையும் பார்த்து செய்யும்போதும் வி குட் ஃபீல் சம்திங், அது செய்ய முடிஞ்சுது. ஆக்சுவலாக மேரேஜ் அப்படிங்கிறது, எங்களுடைய மேரேஜுங்கிறது வந்து அந்த மேரேஜ் டே வந்து நடந்த நாள் வந்து இப்போ வரைக்கும் நினச்சி பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இல்லை. அஃப்கோர்ஸ், ஏன்னா அவங்க வேறு இடம், அவங்க ஷீஸ் ஃப்ரம் கேரளா, நம்ம தமிழ். அப்போ அந்த கல்யாணம்னும் போது நிறைய பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து இப்போ கூட வந்து அந்த கல்யாண நாளை நினச்சா அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவமோ வருத்தமோ எல்லாம் தான் இருக்கும். அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, நீங்கள் எதுவும் செய்யலை, நான் அதை செய்யலை அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அது ஒரு நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. பட் திஸ் டைம் ஐ ஃபெல்ட் தட் அதுக்கு ஒரு ரெமெடி, அதுக்கு ஒரு என்ன பரிகாரம் போல் இருந்துச்சு. 2 பேரும் அந்த மாலையை மாற்றிக்கிட்டு திரும்பவும் நாங்கள் அதை ஒரு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை செய்யக்கூடிய ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஸ்கை யோகா மன்றத்துக்கும் அதை நடத்தி கொடுத்த சார் அவங்களுக்கும் ஐயா அவங்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இட் வாஸ் வெரி குட். அதனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எல்லோரும் அது ஃபீல் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் வெரி குட் அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கண்டிப்பாக வந்து சார் சொன்ன மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்கை யோகா வந்து இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ நான் ஒய்ஃப்டி என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, மேபி இந்த வெட்டிங் டைம்லேயே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னு ஒரு இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ தட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி. ஒய்ஃபோட அப்ரிசியேஷன் டே வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஆக்டிவிட்டியாக எடுத்து கண்டிப்பாக பண்ணணுன்னு இருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் a lot for inviting us. wonderful opportunity. அண்ட் எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்தையும் இங்கே பார்த்ததுக்கு இன்றைக்கி வந்து எங்கள் ஒய்ஃபை வந்து பேசினாங்க. ஐ திங்க் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இம்பேக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி இன்வைட் பண்ணதுக்கு. வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ஈவென்ட். தேங்க்ஸ் a lot. வாழ்க வளமுடன்யா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐ திங்க் நாங்கள் 2 பேரும் பிளஸ்டுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இவ்வளோ பெரிய சீனியர் பீப்புள் இந்த நேரத்தில் இவ்வளோ ஃப்ரூட்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு நாங்கள் இப்போ தான் எங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது கிரேட்ஃபுல், தேங்க்ஸ். அண்ட் இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்பேஸை கொடுத்த சான்ஸ் கொடுத்த பிரேமானந்த் குமார் அண்ணாக்கும் கவிதாண்டிக்கும் தேங்க்ஸ் சொல்கிறோம். தேங்க்யூ. அடுத்ததாக ஆடியன்ஸ்லேருந்து யாராவது ஃபீட்பேக் சொல்லணுன்னா உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் லாஸ்ட் இயர் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனநிலைமையும் இப்போ உள்ள மனநிலைமையும் பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். முக்கியமாக ஐயா சொன்ன டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணின் பெருமை, குடும்ப அமைதி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேல்யூபுளான ஒரு டாபிக்ஸு. அந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணாமல் ஃபீல் பண்ணி அதை உள்வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் குடும்பம் நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் ஒய்ஃபோடைய ஒரு பெருமை பார்த்தீங்கன்னா லிட்ரலாக அந்த ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து ஒய்ஃப்டே சொன்னேன், ஒரு பெண்ணோடைய பெருமை எப்படி இருக்கும், என்ன எவ்வளோ கஷ்டப்படுறாங்க குடும்பத்தில். நம்ம வந்து ஆஃபீஸ் சும்மா சிம்பிளாக போயிட்டு வந்துடுவோம். பட் ஆனால் ஒரு குழந்தைங்கள வளர்க்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், குடும்பத்தை வந்து பார்த்துக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான விஷயங்கிறத வந்து அன்றைக்கி நான் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து ரியலைஸ் பண்ணேன். நன்றி. தேங்க்ஸ். இங்கே கூடியிருக்கும் எல்லோருக்கும் முதல்ல வணக்கம். நான் தமிழ்நாடு நீலகிரி மாவட்டம் ஊட்டியிலேருந்து இங்கே வந்திருக்கிறேன். நான் ஈபியில் ஒர்க் செஞ்சு ரிட்டையர் ஆகிருக்கிறேன். 2023 ஜனவரி ரிட்டையர் ஆனேன். என்னுடைய பொண்ணு ஷார்ஜாவில் நர்ஸாக வேலை செய்யுது. அப்போது டியூட்டியில் இருக்கும்போது வரும்போது நான் வர முடியல. ரிட்டையர் ஆன பின்னாடி தான் இங்கே வரக்க வாய்ப்பு இருந்துச்சு.
நான் ஜனவரியில் ரிட்டையர் ஆனேன். மே மாதம் இங்கே நான் வந்தேன். வரும்போது அங்கே ரோலா பார்க்குங்கிற இடத்துல தான் எங்கள் வீடு, அவங்க வீடு. பார்க்கில் டெய்லி போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவேன். அப்போ எதேச்சியாக செந்தில்குமார் சார் என்னை கிராஸ் பண்ணி அப்படி போகிறாரு. நானும் அவரை பார்க்கல, அவர் தான் என்னை கிராஸ் பண்ணி போயிட்டு ஓ தமிழ் ஆளுங்களான்னு சொல்லி அவரே வந்து என் கூட பேசினார். அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க வாழ்க வளமுடனுங்கிற அந்த எம்பளம் அவங்க வீட்டில் இருந்துச்சு. அப்போ நான் ஆக்சுவலாக 60 வருஷம் ஆச்சு, எனக்கு ரிட்டையர் ஆகிட்டேன். 60 வயசுக்கு பின்னாடி தான் அவரும் சொல்லி தான் நான் ஆலியாருக்கு போய் நானும் என் மனைவியும் 1 மாதம் ட்ரைனிங் எடுத்தோம். அதாவது அடிப்படை பயிற்சின்னு சொல்லி 3 நாள் 5 நாள் இருக்கலைங்க ஐயா. 1 மாதம் ஃபுல்லாக 1 மாதம் நானும் என் ஒய்ஃபும் 2 பேரும் போய் 1 மாதம் ட்ரைனிங் 2023 வருஷத்தில் எடுத்தோம். இன்றைக்கி வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி சாதாரண நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண மனிதனாக தான் இருந்தது. இப்போ ரொம்ப கட்டுப்பாடு, என்னென்ன தேவை, எது நல்லது எது கெட்டது அதில் தெரிஞ்சு நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அதுக்கு முக்கிய காரணம் செந்தில்குமார் சார் தான். ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து வழிகாட்டினார். இன்றைக்கி கூட எங்கள் வீட்டில் வந்தீங்கன்னா அந்த அவருடைய அத்தனை புக்கும் எங்கள் வீட்டில் இருக்குது. இப்போவும் நான் எதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நிறைய டைம் படிச்சிருக்கேன். இருந்தாலும் இங்கே வந்து எனக்கு நிறைய நேரம் இருக்கிறதுனால 1 செகண்ட் மறுபடியும் படிச்சுட்டே இருக்கிறேன். இன்றைக்கி காலையில் கூட படிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்தா. அதுவும் இங்கே வந்த பின்னாடி அவர் சார் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு அவர் தான் எனக்கு கூப்பிட்டு வந்துக்கிறாரு. எனக்கு தெரியாது இதெல்லாம். அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். சரியா, வாழ்க வளமுடன். நான் 2020 இந்த ஸ்கை யோகாவில் இருக்கேன். ஆக்சுவலாக நான் வரும்போது பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாப்புல அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நான் தான் என் ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ எவ்ரி திங் சேஞ்சுடு. இப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கோம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். லாஸ்ட் ஃபீட்பேக். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை மதிய வணக்கம். தேவனையா இப்போ சொல்லியிருந்தாரு, எனக்கு நன்றி சொல்லியிருந்தாரு. எனக்கு நன்றி எனக்கு சொல்லுங்கிறத விட நான் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அதுதான் என்னோட இது சின்ன ஒரு இதாக ஒழிஞ்சு. ஆனால் அவரோட முயற்சி நம்ம மெயினாக பாராட்டணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து மண்டலில் சேர்றாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ரொம்ப சின்சியராக வந்து டெய்லியாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அவர். ஓகேங்களா. இன்னொரு சின்ன ஒரு ஃபீட்பேக் மட்டும் சொல்ல நினச்சேன் நான். நம்ம எவ்ரி இயர் அட்டன் பண்ணும்போது நம்ம லாஸ்ட் 1 இயராக வந்து நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. ஆனால் ஒவ்வொரு டைம் நம்ம வந்து இந்த உயிர் கலப்பு தவம் பண்ணும்போது இது வந்து ஒரு ரீசெட் பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கலாம்னு ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நான். ஓகே, எவ்ரி டைம் இது வந்து நம்ம பண்ணும்போது ஓகே வாட் எவர் ஹேப்பன் 1 இயர் லெட் அஸ் ஃபர்கெட் அபவுட் தோஸ் திங்ஸ். லெட் அஸ் ஸ்டார்ட் அ நியூ லைஃப் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். அட்லீஸ்ட் எவ்ரி இயர் இது நமக்கு ஒரு சான்ஸாக கிடைக்குது. ஓகே, அதை மட்டும் சொல்லி இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லி நான் என்னோடய ஃபீட்பேக்கை முடிக்கணும்னு விரும்புகிறேன் நான். ஜஸ்ட் அகைன் press the restart button by today for 1 more year. ஓகே, அட்லீஸ்ட். ஓகேங்களா. தேங்க்யூ. நன்றிங்க ஐயா செந்தில்குமார் ஐயா, வாழ்க வளமுடன். இன்று செந்தில்குமார் ஐயாவுக்கு பிறந்த நாள். ஸ்கை யோகா சுபாய் தண்டாருக்கு வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா.